ஹலோ வணக்கம். இன்றைக்கி மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கோம். கட் பண்ணி 2 மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு சின்ன வெங்காயம் இம்பார்ட்டன்ட். ஸோ சின்ன வெங்காயம் மாங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இதுதான் இதுக்கு இம்பார்ட்டன்ட். கருவேப்பிலை வேறு எதுவும் தேவையில்ல. சிம்பிளாக இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். எங்கள் அம்மா தான் மண் சட்டியில் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ மண் சட்டி வச்சுட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லது. ஸோ இது வந்து புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 காஞ்ச மிளகா, சின்ன சின்னதாக ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன வெங்காயம், மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மண் சட்டியில் செய்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது, மாங்காய் போடுறது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சாதாரண மீன் குழம்பு இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கணும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் புளியிலேயே கரைக்கல, தனியாகவே போட்டிருக்கோம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே மிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா அந்த வாசனை இல்லாமல் நல்லா வதங்கிடும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஓரளவுக்கு எல்லாமே வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணியாக இருக்கதும் கொஞ்சம் குழம்பு வந்து சுண்டணும் இல்லைங்களா, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்கும். ஓரளவுக்கு குழம்பு கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் இருக்குது இல்லைங்களா, மாங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா அது வந்து உடஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. குழம்பு சுண்டவும் செய்யணும், கொஞ்சம் கொதிக்கவும் செய்யணும். குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் ஏதாவது தேவைனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னு தோணுச்சுனாலும் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. ஸோ காரம் வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கொதிக்க வச்சதும் மீனும் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து கிழங்கா மீன். இது வறுத்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பட் நாங்கள் வந்து இன்றைக்கி குழம்பு தான் வச்சுருக்கோம். மீன் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஓரளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிச்சினாலே ஓகேவாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம மிளகாத்தூள்,
உப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் மீன் போடுறதுக்கு முன்னாடியே. இப்போ நம்ம செக் பண்ணதுனால இப்போ மீன் போட்டோம். ஓரளவுக்கு கொதி வந்த உடனே மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மண் சட்டி இருந்துச்சுன்னா சட்டியில் செஞ்சு பாருங்கள். மாங்காய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து தான் இதுக்கு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் அதையுமே ஷேர் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கொதிக்குது, மீனும் வெந்திருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.